ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற வெக்டார் ஃபைலை நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்களே, இதுதான் இபிஎஸ் ஃபைல்னா அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட ஃபைலு. ஸோ வந்து நம்ம இது என்ன பண்ணணும்னா, நம்ம டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணி ஸோ வந்து நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து இங்கே நம்ம ஓப்பன் பண்ணும்போது சரியாக தனித்தனியாக லேயர் மாதிரி வரும். ஸோ வந்து நம்ம இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து அது எப்படி வருது அப்படின்றத. ஸோ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் சைஸ் கேட்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன சைஸில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து 300 dp இருக்கிறது வந்து நம்ம 100 dp மாற்றிக்கலாம். இதுக்காக சொல்கிறேன்னா அது லோட் ஆகும். ஸோ வந்து லோட் ஆகும்போது உங்களுக்கு டக்குன்னு காட்ட முடியாது. இது பாருங்கள் சிங்கிள் லேயராக வந்துச்சா. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து தனித்தனி லேயர் வந்து பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து அதனால் வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் நமக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம போட முடியலை, போட்டு நம்ம எடுக்க முடியலை. ஸோ வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம வந்து இப்போ இபிஎஸ் ஃபைல் வந்து இதில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இபிஎஸ் ஃபைல் இதில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த லேயர் உங்களுக்கு வேணுமோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரங்கோலி கோலம் இருக்குல்ல. ஸோ வந்து இந்த ஃபைல் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னா என்னென்னா, கிளிப்பிங் மாஸ்க் வந்து நீங்கள் வந்து இந்த அவுட்டர்லாம் போயிருக்குல்ல. ஸோ இந்த அவுட்டர் போகாமல் வந்து இன்சைட்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நம்ம கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கிளிப்பிங் மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து நமக்கு வெளியே போயிருக்குன்னா வெளியே போகாமல் இருக்கிறது தான் கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போது இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல் நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ வந்து Ctrl+C கொடுத்துக்கோங்க. Ctrl+C கொடுத்துட்டு நம்ம வந்து திரும்பியும் வந்து நம்ம ஒரு நியூ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம பேஸ்ட் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து பாருங்கள், பேஸ்ட் கொடுக்கும்போதே கேட்கும் உங்களுக்கு வந்து எந்த பிக்சலில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. பிக்சலாக, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக, லேயரா, இல்லை பாத்தா, ஸோ வந்து சேஃப் லேயரா, ஸோ அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து நம்ம வந்து பிக்சல் தான் கொடுக்கணும். பிக்சல் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு டிசைனாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி பண்ண பேனர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இதை நம்ம தூக்கியாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம இதில் பிக்சல் கொடுத்துக்கலாம். பிக்சல் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த ஓரத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த லேயரை வந்து அப்படியே Ctrl+J கொடுத்து தனியாக இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு மேலே வச்சுக்கலாம். நீங்கள் பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணாலும் சின்ன பண்ணிக்கலாம். எதுக்காகனா இது வந்து பிக்சலாக இருக்கிறதுனால வந்து ஸோ வந்து உடையாது. ஸோ வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ வந்து அதனால தான் நான் வந்து பிக்சலாக சூஸ் பண்ணேன். இது வந்து இருக்கிறது எல்லாமே ஒரே இதுதான், ஒரே ரங்கோலி தான். ஸோ வந்து நம்ம இது பேக்ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் எடுத்து பேக்ரவுண்ட் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சாச்சு. ஸோ வந்து நம்ம திரும்பியும் Ctrl+Shift கொடுத்துட்டு பின்னாடி இது லேயர் வந்து பின்னாடி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, ஃபோட்டோஷாப் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் பற்றி டவுட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து இது வந்து நான் பேசிக்காக வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அந்த லேயரை வந்து வெக்டார் லேயரை வந்து நம்ம எதில் இப்படி கொண்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல் டிசைனாக நான் பண்ணணும் ப்ரோ, பண்ணி காட்டுங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனா கண்டிப்பாக என்ன சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.